ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷைனியின் சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் சேனலில் கீரை கடையல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பார்த்திங்கன்னா ஒரு கட்டு கீரை எடுத்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அதுக்கப்புறமா 10 பல்லு பூண்டு, அதுக்கப்புறமா ஒரு 4-5 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பெரிய சைஸ் வெங்காயம், பெரிய சைஸ் தக்காளி தான் நான் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு சிறு பருப்பும் எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். ஸோ பெருங்காய கட்டி சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் தாளிக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு 4 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், தோலோடு தட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 2 வரமிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. இப்போ புளி தனியாக ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கீரையை க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா 5 நிமிஷத்தில் நம்ம கீரை ரெடி ஆகிடும். அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். ஸோ விசில் விடுறது தான் இதில் விஷயம். பாருங்கள், இப்போ நான் ஊற வச்ச பருப்பு எடுத்து நான் அந்த கீரையிலே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஊற வச்ச பெருங்காயம் கட்டி அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி, அந்த பெருங்காயம் ஊற வச்சதுலேயே நான் தண்ணி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிட்டோன்னா அவ்வளோதாங்க. இதுக்கு தேவையான பொருளே இவ்வளோ தான். ஸோ ஈஸியாக முடியக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான் இது, கீரை. பாருங்கள், கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டு நம்ம குக்கரை மூடி போட்டுட்டு விசில் விட்டுக்கலாம். ஸோ ஒரு 4 விசில் வர வரைக்கும் நான் விசில் விட்டுக்கிறேன். பாருங்கள், விசில் வந்துருச்சுனாலுமே ஆல்மோஸ்ட் ரெடியான மாதிரி தான். பாருங்கள், ஒரு 4 விசில் விட்டேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்திங்களா எவ்வளோ குழைய வெந்துடுச்சு எல்லாமே. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, பருப்பு, கீரை எல்லாமே சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ மத்து குத்தி வச்சு நம்ம மசிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், வாங்க நம்ம மசிச்சு எடுத்துகிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சோண்டு புளி தண்ணி அதிலையே ஆட் பண்ணிக்கோங்க. சின்னதாக ஒரு கோலி குண்டு சைஸ் நான் புளியை ஊற வச்சு அதை நான் கரைச்சி அதிலையே விட்டுக்கிறேன். பாருங்கள், கலர் விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக கலரிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர்னா போதும். பாருங்கள், மசிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படி மசிஞ்சிச்சு பார்த்திங்களா? ஸோ இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இன்றைக்கி நான் கீரை செஞ்சுட்டு வாழைக்காய் தான் வறுத்தேன். ஸோ வாழைக்காய் ரெசிபி போகிறதுக்கு டைம் இல்லை. நான் இன்னொரு நாள் செய்யும்போது அது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். பாருங்கள், இப்போ பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் குக்கர்லேருந்து. ஸோ அதுக்கப்புறமா அடியில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு அதுலேருந்து குக்கர்லேருந்து தண்ணியை எடுத்து ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கல்லுப்பு காலி ஆகிடுச்சு. நான் எப்போவுமே கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். கீரையில் கல்லுப்பு கடையும் போதே நான் போட்டுருவேன். ஸோ சால்ட் இருக்கிறதுனால நான் இந்த ஸ்டேஜில் நான் சால்ட்டு போட்டுக்கிறேன். நான் இன்னும் கடைக்கு போனால் தான் வாங்கிட்டு வரணும். ஸோ வாங்க இப்போ நம்ம தாளிக்கிற பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு, வரமிளகா, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா தாளித்து கீரையில் கொட்டிக்கலாம். பாருங்கள், நல்லா போட்டுட்டு நல்லா அந்த பூண்டு வாசனை நல்லா இருக்கும், மணமாக இருக்கும். ஸோ இப்போ அந்த பூண்டு ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா நம்ம கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனால் போதும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா? வாசனையாக இருக்குது தாளிக்கும்போது. ஸோ இந்த ஸ்டேஜில் எடுத்துகிட்டு நம்ம கீரையில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சமாக அந்த கடையில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு அலசி ஊற்றிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் கலந்ததுக்கப்புறமா அடுப்பு நான் சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம், ஏன்னா நான் புளி லாஸ்ட்டாக கரைச்சி ஊற்றுறதுனால புளிக்காக நான் 2 நிமிஷம் நான் கொதிக்க விடுறேன்.
அதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ஈஸியாக முடியும் இது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு 10 நிமிஷம் போதுங்க இந்த கீரைக்கு. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோன்னா விசில் வந்த உடனே நம்ம தாளித்து நம்ம சாப்பிட்றோம். அந்தளவுக்கு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான் இது. வந்து பெரிய வேலையே இல்லை. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.